அப்பா, அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அம்மா, உங்க ஆசைப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா, உங்க ஆசைப்படி நீங்க சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போதுமா? தயவு செஞ்சு 2 பேரும் போய் சண்டை போட்டுக்காம படுத்து தூங்குங்க. நான் வரேன். அப்பா, இன்னும் கிளம்பலையா நீங்க? உங்களை விட்டா ஏதாவது பேசி சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. நீங்க வாங்க. சரவணா, ஒரு நிமிஷம் இருப்பா. என்ன? சித்தி கிட்ட ஜாலியா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஜாலியா? நீங்க ஜாலியா பேசினதெல்லாம் போதும். வாங்க வாங்க வாங்கப்பா, முதல்ல வாங்க. நீங்க ஒன்னும் பேச வேணாம். முதல்ல வாங்க, வந்து தூங்குங்க. வாங்க. நீ பேச கூட மாட்டேங்கற. என்னடி மகேஷ் இப்படி ஆயிடுச்சு? கடைசியில அவங்க நினைச்சதை சாதிச்சிருவாங்க போல. அப்படின்னா இத்தனை நாளும் நீ கஷ்டப்பட்டது சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்ல போல இருக்க. இனிமே ஒன்னும் பண்ண முடியாது மகேஷ். கல்யாணத்துல முன்னாடி நின்னு அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஹனிமூனுக்கு அனுப்பி. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? என்னடி அக்காவையே அடிக்கிற? வேற யாராவதா இருந்திருந்தா அப்படியே கொன்றுப்பேன். என்னோட வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காலகட்டம்க்கா. இதுல நான் தோத்துட்டேன், நான் செத்து போன மாதிரி. நான் செத்து போகணும்னு நினைக்கிறியா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இதுல நான் ஜெயிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த லெவலுக்கு வேணா இறங்கி போவேன்.